அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க நேரம் சீக்கிரம் வர பிந்தி வர்றதுனால சுண்ணத்துறவங்க டைம் கொடுக்கும்போது தொழுதா போதும் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين هم عن اللغو معرضون. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்திலே பரக்கத்தை வேண்டி விரும்பி கேட்டார்களோ அந்த மாதங்களுடைய இறுதி நாட்களிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தினுடைய எல்லா பரக்காத்துகளையும் நிறைவான முறையிலே, நிரந்தரமான முறையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ரமலானை நிறைவாக அடைந்து அந்த மாதத்திலே ஆரோக்கியமாக அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய உன்னதமான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, ரமலானை எதிர்பார்த்தவராக நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அந்த எண்ணங்களை பூர்த்தியாக்கி எல்லா நோயடிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கையும் நிறைவான அமல்களையும் அல்லாஹ் தருவானாக. கண்ணியமிக்கவர்களே, அந்த மாதம் என்பது நிறைவான பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுத்தரக்கூடிய, நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய, சொர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்ற ஒரு மாதம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எனவேதான் அந்த மாதம் வந்துவிட்டால் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வினுடைய அருளை அள்ளுவதற்காக நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த ரமலானுடைய மாதம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை உதாரணமாக சொல்வார்கள். சில செயல்கள் இருக்கிறது, அந்த செயல் பார்ப்பதற்கு மிக சிரமமான ஒன்றாக உலகத்திலே தோற்றமளிக்கும். அப்படிப்பட்ட சில காரியங்கள், ஆனால் அந்த காரியங்களை செய்தால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய, அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி விவரிப்பார்கள். கடுமையான குளிர்காலம், அந்த கடுமையான குளிர்காலத்திலே ஒரு மனிதர் ஒதுவை பரிபூர்ணமான முறையிலே எந்த குறைகளும் இல்லாமல், குளிர் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒதுவை அவசரமாக செய்யாமல் நிதானமாக நிறுத்தி கழுவ வேண்டிய உறுப்புகளை முழுமையான முறையிலே அந்த குளிர் நேரத்திலே கழுவினால் அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து வருகின்றான். பார்ப்பதற்கு சாதாரணமான செயல், ஆனால் செய்வதற்கு கடினமான அந்த காலம். இதே போன்றுதான் ஒரு மனிதர் தொழுவதற்கு வருகின்றார். அந்த மனிதர் பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்கு வந்து விடுகின்றார். அந்த மனிதர் நன்மையை எதிர்பார்த்தவராக பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலா அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் தஆலா பலவிதமான நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றார். அவருடைய பாவங்களை தொழுகைக்காக காத்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா நிறைவாக வழங்குகின்றார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எனவே சாதாரணமான காலத்திலே செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன செயல்கள் இதுவெல்லாம் மிகப்பெரிய பாவத்தை மன்னிக்கின்றது என்றால் ரமலானுடைய மாதம் இருக்கின்றதே முழுக்க முழுக்க பாவ மன்னிப்பையே பெற்றுத்தரக்கூடிய புனிதமான மாதமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நாளை மறுமையிலே சில மனிதர்கள் வருவார்கள், அவருடைய முகமெல்லாம் நட்சத்திரங்களை போன்று மின்னிக் கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சில கூட்டத்தார், இன்னும் சில கூட்டத்தார் சந்திரனை போடு முகம் இறங்கியவர்களாக, முகம் பிரகாசித்தவர்களாக சில கூட்டம் வந்து கொண்டிருக்கும். இன்னும் சில கூட்டம் சூரியனை போன்று மிக பிரகாசமாக பளிச்சென்று தோற்றமளிக்கக்கூடிய சில கூட்டம் இருக்கும். இந்த மக்கள் எல்லாம் யார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சில மனிதர்கள் பாங்கு சொல்ல அந்த சத்தத்தை கேட்ட உடனேயே
ஒது செய்து விடுவார்கள். இப்படிப்பட்ட சில மனிதர்கள் பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே உதுவோடு தயாராக அமர்ந்திருக்கக்கூடிய சில மனிதர்கள், பாங்கு சொல்வதை உதுவோடு நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய சில கூட்டத்தார்கள், இன்னும் சிலர் பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே உது செய்து தயாராகி பள்ளிவாசலிலே தொழுகைக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய மக்கள். இந்த மக்கள் மறுமையிலே மிக பிரகாசமான முகத்தோடு நட்சத்திரங்களை போன்று, சந்திரனை போன்று, சூரியனை போன்று பிரகாசமாக தோற்றமளிப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள், ஒது செய்யக்கூடிய மனிதர்களுக்கு என்னென்னவெல்லாம் சிறப்புகள் மறுமையிலே வழங்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லித் தருகின்றார்கள். அந்த நன்மைகளை எதிர்பார்த்த அந்த அடிப்படையில் தான் ரமலானும் அமைந்திருக்கின்றது. இந்த ரமலான் 5 விதமான சிறப்புகளை தன்னகத்துக்குள்ளாக உள்ளடக்கி வைத்திருக்கின்றது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருவார்கள். ரமலானுடைய அந்த முதல் பிறையை பார்த்து விட்டால் அன்றைய இரவிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள் பார்வையால் மக்களை பார்க்க ஆரம்பிக்கின்றான். எந்த மக்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள் பார்வையால் பார்க்கின்றானோ அந்த மனிதர்களை அல்லாஹ் தண்டிக்கவே மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். ரமலானிலே கிடைக்கக்கூடிய முதல் பாக்கியம், ரமலானுடைய முதல் பிறை தெரிந்துவிட்டால் அன்றைய இரவிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள் பார்வையால் பார்க்கின்றான். அந்த மனிதனை அல்லாஹ் எப்போதும் தண்டிக்கவே மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரமலானுடைய சிறப்பாக முதல் சிறப்பை சொல்லித் தருகின்றார்கள். இரண்டாவதாக மாலை நேரம் வந்துவிட்டால் அந்த மனிதனுடைய வாயிலிருந்து ஒரு துர்வாடை வீசுகின்றது. ஆனால் அல்லாஹ்வின் தர்பாரிலே அந்த வாடை என்பது கஸ்தூரி மனத்தை விட மிகச் சிறந்த ஒன்றாக அமைந்திருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நோன்பாரியினுடைய சிறப்புகளாக இரண்டாவது சிறப்பை சொல்லித் தருவார்கள். மூன்றாவதாக அதிகாலை நேரத்திலேயும் மாலை நேரத்திலேயும் மலக்குமார்கள் அந்த மனிதருக்காக வேண்டி துஆ செய்கின்றார்கள். அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாவமற்ற அந்த மலக்குமார்கள் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் உடனடியாக அல்லாஹ் அங்கீகரித்து வருகின்றான். ரமலானுடைய மாதத்திலே சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், மனிதா, உலகத்திலே சிரமப்பட்டு வாழ்ந்த நிறைய அமல்களை செய்து வாழக்கூடிய அந்த மனிதர்கள் ஓய்வெடுப்பதற்காக உன்னை சந்திப்பதற்காக வருகின்றார்கள். உன்னை தயார்படுத்தி வைத்துக்கொள், நீ தயாராக இருந்து கொள், உன்னகத்திலே வந்து அவர்கள் தங்குவார்கள் என்பதாக அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஐந்தாவதாக சொல்வார்கள், ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி இரவு வந்துவிட்டால் அந்த நேரத்திலே மனிதனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லும் நேரத்திலே சஹாபா பெருமக்களே சிலர் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியானால் லைலத்துல் கத்ருடைய இரவு வந்துவிட்டால் அந்த மனிதனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்பதாக சஹாபா பெருமக்களே சிலர் கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உடனடியாக பதில் சொல்கின்றார்கள், உங்களிலே ஒரு மனிதர் பிற மனிதரிடத்திலே கூலிக்காக வேலை பார்க்கின்றார், அவருக்கு எந்த நேரத்திலே ஊதியம் வழங்கப்படும் என்பதாக சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்டுவிட்டு சொல்கின்றார்கள், தோழர்களே, ஒரு மனிதர் வேலை செய்கின்றார், பணி செய்கின்றார், அவருடைய தொழிலை செய்கின்றார், அந்த தொழில் முடித்து அந்த மாதத்தினுடைய இறுதியிலே அல்லாஹ் தஆலா அவருக்கான கூலியை உலகத்தில் மனிதர்கள் வழங்குகின்றார்கள். இதே போன்றுதான் ரமலானுடைய மாதத்திலே ஒரு மனிதர் அமல்களை செய்து கொண்டே இருக்கின்றார், நோன்பு நோக்கின்றார், தொழுகின்றார், ஜகாத் கொடுக்கின்றார், இரவிலே தொழுகின்றார், இன்னும் பிற நன்மையான விஷயங்களை செய்து கொண்டே இருக்கின்றார். நன்மையை செய்வதற்கு பிறரை தூண்டுகின்றார், நன்மையை செய்வதற்கு ஒத்தாசையாக இருக்கின்றார். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதம் முடிந்து விட்டால் அந்த கடைசி இரவிலே அல்லாஹ் தஆலா ரமலான் நிறைவு பெறக்கூடிய அந்த நேரத்திலே அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். உலகத்தை போன்றுதான் அல்லாஹ் தஆலா
தன்னுடைய சில பழக்க வழக்கங்களையும் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். நாளை மறுமை நாளிலே ஒரு அழகிய உருவத்திலே ஒரு தோற்றம் ஒன்று வரும், ஒரு உருவம் வரும். அந்த உருவம் அல்லாஹ்வின் தர்பாரிலே நேரடியாக வந்து நிற்கும், சஜிதாவிலே விழுந்துவிடும். அல்லாஹ் தஆலா அந்த உருவத்தை பார்த்து கேட்பான், ஏன் சஜிதாவிலே விழுந்து விட்டாய், என்ன காரணம், உனக்கு என்ன வேணும் என்பதாக அல்லாஹ் கேட்கும் நேரத்திலே அந்த உருவம் சொல்லும், யா அல்லாஹ், நான் தான் இன்ன அடியான் ரமதானுடைய காலத்திலே நோன்பு பிடித்திருந்தான், அந்த நோன்பு தான் நான் என்பதாக அந்த உருவம் சொல்லும். அல்லாஹ் கேட்பான், உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள் என்பதாக அல்லாஹ் சொல்ல, யா அல்லாஹ், அந்த மனிதனுக்கு உயர்தரமான பதவி வேண்டும், அவனுக்கு பதவிகளை பெற்று தருவதுதான் என்னுடைய நோக்கம் என்பதாக அந்த நோன்பு சொல்லும் நேரத்திலே அல்லாஹ் தஆலா அந்த அடியானை அழைத்து வா என்பதாக அல்லாஹ் சொல்வான். அவ்வளவு கூட்டங்கள் நிறைந்த அந்த நேரத்திலே அந்த நோன்பு, நான் வைத்திருந்த அந்த நோன்பு தன்னந்தனியாக கூட்டத்திலே வரும். நம்மை சரியாக அடையாளம் கண்டு தன்னுடைய கையோடு பிடித்த வண்ணமாக அல்லாஹ்விடத்திலே அழைத்து செல்லும். அல்லாஹ்விடத்திலே சொல்லும், யா அல்லாஹ், இந்த அடியான் தான் என்னை நோன்பாக உலகத்திலே பிடித்திருந்தான், அந்த நோன்பு இப்போது உருவமாக, அழகிய உருவமாக உன்னுடைய தர்பாரிலே இருக்கின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே அல்லாஹ் கேட்பான், இவனுக்கு என்ன வேண்டும், என்ன கொடுக்கலாம் என்பதாக அந்த நோன்பிடத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு சுயமாக கேட்பான். அந்த நோன்பு சொல்லும், யா அல்லாஹ், தாஜுல் வக்கார் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான கண்ணியத்தை தரக்கூடிய அந்த கிரீடத்தை இந்த மனிதனுக்கு வழங்கு என்பதாக அந்த நோன்பு சொல்லும். அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு உயர்தரமான கிரீடத்தை அல்லாஹ் சூழ்ச்சி அந்த மனிதனை கண்ணியப்படுத்துவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், யார் நோன்பு வைக்கின்றார்களோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய உயர்தரமான கூலி என்ன தெரியுமா, நாளை மஹ்ஷர் மைதானத்திலே 70,000 நபர்களுக்காக வேண்டி இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும். இந்த மனிதனுக்காக 1000 கிரீடங்களை அல்லாஹ் தஆலா அணிவிப்பான். ஒவ்வொன்றாக மாற்றி மாற்றி அல்லாஹ் தஆலா அந்த கிரீடத்தை அணிவித்து அவனை கண்ணியப்படுத்துவான். அந்த மனிதனுக்காக வேண்டி சிகப்பு பச்சை கற்களாலான மிகப்பெரிய மாளிகைகள், ஒரு நகரத்தையே அல்லாஹ் வழங்குவான். அந்த நகரம் என்பது 100 கிராமம் உள்ளதாக, 100 ஊரை சார்ந்த ஒன்றாக அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு வழங்குவான். அந்த நகரத்திலே 1000 அரண்மனைகள் இருக்கும். அந்த அரண்மனையிலே எந்த அரண்மனையிலே உன்னால் செல்ல முடியுமோ அதிலே சென்று கொள் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த நோன்பாருக்கு அதிகாரத்தை வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக துர்ரத்துன் நாசியா என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபிலே பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அல்லாஹ் கேட்டான், மூசாவே, பின்னால் வரக்கூடிய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்திலே நான் 2 ஒளிகளை கொடுத்திருக்கின்றேன், 2 பிரகாசத்தை வைத்திருக்கின்றேன், 2 இருளை வைத்திருக்கின்றேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அல்லாஹ் சொல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், அந்த இருள் என்ன, அந்த பிரகாசம் என்ன, என்ன காரணத்திற்காக பிரகாசம் வழங்கப்படுகின்றது, என்ன காரணத்திற்காக இருள் வழங்கப்படுகின்றது என்பதாக கேட்கும் நேரத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், உலகத்தினுடைய இருள் கபரிலே ஒரு மனிதனை வைக்கப்பட்டால் அந்த கபர் இருளானதாக பாவம் செய்த மனிதர்களுக்கு மாறிவிடுகின்றது. இந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய இருள் முதல் இருள், இரண்டாவதாக மறுமை நாள் என்பது இருளான ஒன்றாக பாவம் செய்த மனிதர்களுக்கு அது அமைய பெற்றிருக்கும். இந்த 2 இருள்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்த சில மனிதர்களுக்கு நான் வழங்குகின்றேன். இதற்கு நேர் மாற்றமாக உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா 2 ஒளிகளை தருகின்றான். முதல் ஒளி என்பது ரமதானை கண்ணியப்படுத்துவது, அந்த மாதத்திலே நிறைவான அமல்களை செய்வது, நோன்பு நோற்பது, இந்த அமல்களை செய்யக்கூடிய இந்த மனிதர்களுக்கு இந்த ரமதான் என்பது பிரகாசமான ஒன்றாக அல்லாஹ் தஆலா மறுமையிலே அமைத்து தருகின்றான். இரண்டாவதாக குர்ஆன் என்பது ஒளிமயமான ஒன்று. இந்த குர்ஆனை யார் ஓதிக்கொண்டிருக்கின்றார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, அதனுடைய விளக்கங்களை தெளிவு பெறுகின்றார்களோ, அதன் பிரகாரம் அமல் செய்கின்றார்களோ, குர்ஆனோடு தொடர்புடையவர்களுக்கு
ஒளியாக மறுமையிலே அமையும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, யார் குர்ஆனை தொடர்ச்சியாக ஓதுகின்றார்களோ, ரமலானுடைய மாதத்திலே நிறைவான அமல்களை செய்கின்றார்களோ, அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களை கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திலே செல்லக்கூடிய ஒரு கூட்டத்திலே அல்லாஹ் சேர்க்கின்றான். அப்படி செல்லும் பாதையிலே நரகத்தினுடைய காவலாளி மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள், மனிதா எங்கே செல்கின்றாய் என்பதாக கேட்பார்கள். அந்த மனிதன் சொல்வான், நான் சொர்க்கத்திற்கு செல்கின்றேன், ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த பாதைக்கு செல்கின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே அந்த மலக்கு அந்த மனிதனை பார்த்து கேட்பார்கள், உனக்கு கேள்வி கணக்கு முடிந்து விட்டதா என்பதாக கேட்பார்கள். கேள்விகளுக்கெல்லாம் கேட்கவில்லையே என்பதாக இந்த மனிதன் சொல்வான். அப்படியானால் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து விட்டாயா என்பதாக கேட்பார்கள். அந்த மனிதர் சொல்வார், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நான் கடக்கவில்லையே, வேகமாக மின்னல் வேகத்திலே நான் வந்துவிட்டேன் என்பதாக அந்த மனிதன் சொல்வான். அந்த நேரத்திலே அந்த மலக்கு சொல்வார்கள், நீ செய்த ஏதோ அமலின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கத்திலே செல்லக்கூடிய சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே அதை கடந்து செல்லாமல் வேகமாக பறந்து சென்ற தோரணையிலே நீ சென்ற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். நீ நோன்பாளியா என்பதாக இந்த மலக்கு கேட்பார்கள். ஆம், நோன்பு வைத்திருந்தேன், ரமலான் மாதத்தை நான் கண்ணியம் செய்தேன் என்பதாக அந்த மனிதர் சொல்வார். அப்படியானால் கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கத்திலே செல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா உன்னையும் சேர்க்கின்றார் என்பதாக அந்த மலக்கு சொல்வார்கள் என்பதாக துர்ரத்துன் நாசிஹீனிலே பதிவு செய்யப்பட்ட அந்த செய்தியாக பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, சொர்க்கம் 4 மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றது. இந்த 4 மனிதர்கள் எப்போது வருவார்கள் என்பதாக சொர்க்கம் ஆவலாக தேடுகின்றது. அந்த 4 நபர்களிலே முதல் நபர் யார் உலகத்திலே குர்ஆனை அதிகமாக ஓதுகின்றாரோ அந்த மனிதரை சொர்க்கம் தேடுகின்றது. மனிதா, எப்போது வருவாய், உன்னை பார்ப்பதற்கு ஆசையோடு இருக்கின்றேன் என்பதாக அந்த சொர்க்கம் எதிர்பார்க்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். இரண்டாவதாக, உலகத்திலே யார் பிறரை வீணான பழி போடுவதை விட்டும், புறம் பேசுவதை விட்டும், கோல் சொல்வதை விட்டும் நாவை பேணி பாதுகாத்து ஒழுக்கமாக மாறுகின்றாரோ, நாவை கட்டுப்பாடோடு வைத்திருக்கின்றாரோ அந்த மனிதர் அவரை சொர்க்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது, அவரை ஆசையோடு தேடிக்கொண்டிருக்கின்றது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். மூன்றாவதாக, எந்த மனிதர் பசித்த மனிதருக்காக உணவளிப்பதற்கு தயாராக இருக்கின்றாரோ அந்த மனிதரை சொர்க்கம் தேடிக்கொண்டிருக்கின்றது. சொர்க்கம் மிக ஆர்வத்தோடு ஆவலாக இந்த மனிதர் எப்போது வருவார், அவரை சந்திக்கலாம் என்பதாக சொர்க்கம் தேடிக்கொண்டிருக்கின்றது. உலகத்திலே நாம் அமல் செய்து சொர்க்கத்தை தேடுவது நம்முடைய கடமை. ஆனால் சொர்க்கமே ஒருவரை தேடுகின்றது என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒன்றாக இருக்கும். நான்காவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், யார் உலகத்திலே நோன்பாளியாக வாழ்ந்தார்களோ அந்த மனிதர்களை சொர்க்கம் தேடிக்கொண்டிருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். எனவே சந்தர்ப்பங்கள் என்பது சென்ற வருடத்தை போன்று இந்த வருடம் அல்ல. கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலே நாம் அதிகமான முறையிலே அமல் செய்வதற்கு, நன்மைகளை செய்வதற்கு, நன்மையான விஷயங்களை நிறைய அள்ளி செல்வதற்கு நாம் முந்தி செல்ல வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய செய்தியாக பார்க்கின்றோம். எனவே புனிதமான ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்திருக்கின்றோம். அந்த மாதத்திலே நிறைவான அமல்களை செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, அதற்கு முன்பதாகவே அமல்களை செய்வதற்காக முன்னோடியாக அமல்களை செய்வதற்கு நாம் பயிற்சி அளித்துக் கொள்ள வேண்டும். அந்த ரமலான் மாதம் வரும் நேரங்களிலே ஃபர்து தானே, நபில் தானே என்பதாக அசட்டையாக பொதுபோக்காக விட்டுவிடாமல் அமல்களை நிறைவாக செய்து அந்த மாதத்தினுடைய முழுமையான ரஹ்மத்தையும் மக்பிரத்தையும் நரக விடுதலையும் பெற்று உயர்ந்த சொர்க்கத்திலே செல்லக்கூடிய நற்பாக்கியவான்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அந்த மாதத்திலே ஆரோக்கியமாக அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு பகல் காலங்களிலே நோன்பு வைத்து தான தர்மங்களை நிறைவாக செய்து அல்லாஹ் ரசூலுடைய முழுமையான பொருத்தத்தை பெற்ற மாதமாக அந்த மாதத்தை கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ் தொழுகிறோம்.